சிதம்பரத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு குளுக்கோஸ் நீடிலுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? இந்த சாலை மறியலை சரி செய்ய எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அருகே பழஞ்சநல்லூர் கிராமத்தில் கடந்த 12ஆம் தேதி திருமண நிகழ்வில் சாப்பிட்ட 200க்கும் மேற்பட்டவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் பல்வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போன்று சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 70க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிதம்பரம் வடக்கு பிச்சாவரம் சாலையில் மருத்துவமனை எதிர் குளுக்கோஸ் நிகழ்வுடன் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணாமலை நகர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதற்கு சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் உடன்படவில்லை. அப்போது மறியலில் ஈடுபட்ட சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி அவர்களுடன் சமாதானம் பேசி சாலை மறியல் கைது செய்தார். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் ஒரு சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் எந்த ஒரு அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் எங்களை பார்க்கவில்லை எனவும் எதனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்பது இதுவரையில் தெரியவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் பகலில் அரசியல்வாதிகள் வருவதால் மருத்துவர்கள் தீவிரமாக சிகிச்சை அளித்து வருவதாகவும் இரவு நேரங்களில் என்னவென்று கூட கண்டு கொள்ளவில்லை எனவும் இரவு நேரங்களில் மருத்துவமனையில் சுத்தம் செய்யும் பணியாளர்கள் குளுக்கோஸ் மற்றும் ஊசி போடுவதாகவும் குற்றம் சாட்டிய சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் உணவில் என்ன விஷம் கலந்தது என்ன என்று உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தவர்கள், குறிப்பாக காதல் திருமணம் என்பதால் பெண் வீட்டார்கள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் உணவில் எப்படி விஷம் அல்லது வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கலாம் எனவும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளதால் மீண்டும் இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஏஎஸ்பி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் புகார் மனுவும் ஏஎஸ்பியிடம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்து வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.